ஆஷாட ஏகாதசியுடைய பூஜையினால நாட்டில் பஞ்சம் நீங்கி மழை வந்தது அப்படிங்கிற சரித்திரத்தை புராணங்கள்ல பார்க்குறோம். இழந்த பொருள் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பலன் உண்டு. பாண்டரங்கனை பொறுத்த வரைக்கும் போய் நேரம் நம்ம தலையை அவனுடைய திருவடிகளில் வச்சு நம்ம கட்டி வணங்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. பெரிய வீடோ வாசலோ எல்லாம் தங்குறது கிடையாது. வீட்டுல ரோட்ல படுத்து தூங்குறது. பாத யாத்திரையாக தான் போகணும். ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது, ஜாதி மத வித்தியாசம் கிடையாது. எல்லோருமே பாண்டரங்கனுக்கு முன்னாடி பக்தர்கள். இந்தியா பூரா லாக்டவுனா இருக்கு, நமக்கு தெரியும் எப்படி கஷ்டப்பட்டோம்னு. அவர் கிளம்பி வந்துட்டார். ஒரு பாட்டுக்கு வீட்டுல இருந்து பாண்டரங்கன்னு பஜனை பாடி நடந்து அவர் கிளம்பி கிட்டத்தட்ட பண்டரிபுரத்தோட எல்லை வரைக்கும் வந்துட்டார். அது எப்படிங்க பார்க்காம இருக்க முடியும்? 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தொடர்ந்து சாஸ்தா வியாசர் அண்ணா அரவிந்த் சுப்பிரமணியம் கூட பேசிட்டு இருக்கோம். பல தகவல்கள் நமக்கு புதிதாக இருக்கு, பல தகவல்கள் பயனுள்ள தகவல்களாக இருக்கு. அந்த வகையில இன்னைக்கும் ஒரு அற்புதமான ஒரு எபிசோடு, நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ணா நமஸ்காரம். போன முறை நம்ம ஆடி ஸ்பெஷல் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதில் இந்த ஆஷாட ஏகாதசியை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிருத்திகையும் ஸ்பெஷலு, வெள்ளிக்கிழமைகள் எல்லாமே ஸ்பெஷலு. அதே மாதிரி திதிகளில் இந்த ஏகாதசியும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன அந்த ஆஷாட ஏகாதசியினுடைய சிறப்பு? பொதுவாக ஆஷாட ஏகாதசி அப்படிங்கிறது இப்போ 12 ஏகாதசி, 12 மாசத்துல 24 ஏகாதசி வரும். ஒன்னொன்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இந்த ஆஷாட ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் சயன ஏகாதசின்னு பேர். ஏன்னா பெருமாள் அந்த குறிப்பிட்ட நாள்ல யோக நிதிரைக்கு அன்னைக்கு தான் செல்கிறார். அதுல இருந்து 4 மாசம் அவர் கழித்து திருப்பியும் பிரபோதன ஏகாதசின்னு சொல்லி கார்த்திகை மாசம் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு அவர் யோக நிதிரையில இருந்து எழுந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சங்கல்பம். அதனால இந்த 2 நாளும் ரொம்ப விசேஷம். ஆஷாட ஏகாதசியும் கார்த்திகை ஏகாதசி, இந்த 2 நாளும் விசேஷமாக சொல்லப்படுறது. இந்த ஆஷாட ஏகாதசி நம்ம எங்க விசேஷமாக சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு ஏகாதசி சரித்திரங்கள் இருக்கு. ருக்மாங்கதன்கிற மன்னனுடைய சரித்திரத்தை சொல்லி, அங்கே அவர் நாட்டுல பஞ்சம் ஏற்பட்ட போது அங்கிரச முனிவர் சொல்லி இந்த ஆஷாட ஏகாதசியுடைய பூஜையினால நாட்டுல பஞ்சம் நீங்கி மழை வந்தது அப்படிங்கிற சரித்திரத்தை புராணங்கள்ல பாக்குறோம். அதே போல இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதனால இழந்த பொருள் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பலன் உண்டு. இது ஒரு ஏகாதசிக்கு ஒரு பலன் இருக்கு. அதாவது ஏதோ நமக்கு நியாயமாக சேர வேண்டிய ஒரு சொத்தோ இல்ல ஒரு பொருளோ நம்மளை கையை விட்டு போயிடுது, திரும்ப அடையணும். இந்த ஏகாதசியுடைய ஆஷாட ஏகாதசியுடைய விசேஷ வழிபாட்டினால அந்த பொருளை திரும்ப அடைவார்கள் அப்படின்னு அதோட பலனும் சொல்லப்பட்டிருக்கு. அது இதுக்கு விசேஷமான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பண்டரிபுரத்தை நம்ம சொல்லணும். மகாராஷ்டிரத்துல இருக்கக்கூடிய அந்த பாண்டுரங்கனுடைய கஷேத்திரத்துல ஆஷாட கார்த்திகை யாத்ரா பரத்தின்னு சொல்லி அந்த வாரகிரிங்கிற சம்பிரதாயத்துல ஏற்கனவே சொன்னது போல போன எபிசோட சொல்லியிருந்தோம். நம்ம சபரிமலைக்கும் பழனிக்கும் பாத யாத்திரை போவது போல லட்சோபலட்சம் ஜனங்கள் அந்த பாண்டுரங்கனை நினைத்து கொண்டு இந்த வாரகிரி சம்பிரதாயத்தில் அவரவர்கள் இடத்துல இருந்து இறங்கி நடந்து இந்த பாண்டுரங்கனை தரிசனம் பண்றது, பண்டரிபுரத்துக்கு போறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டு. அதுக்கு அதுல ஒரு எப்படி ஒரு தைப்பூசம் விசேஷமோ, எப்படி ஒரு மகர சங்கராந்தி விசேஷமோ, அது போல இந்த ஆஷாட ஏகாதசி பண்டரிபுரத்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஓகே. அது ஏன் அங்க பண்டரிபுரம் ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் ஆச்சுங்கிறத பத்தி கேட்கணும். அதே நேரத்துல வாரகரி அப்படின்னுட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அது என்ன ஸ்பெஷல்? ஏன்னா இந்த பஜனை சம்பிரதாயத்துல கூட அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? அதாவது வாரகரி அப்படிங்கிறது இவர்கள் அந்த நடந்து பாத யாத்திரையாக பாண்டுரங்கனை தரிசனம் பண்றதுக்காக போகிற அந்த ஒரு சம்பிரதாயம். ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. பெரிய வீடோ வாசலோ எல்லாம் தங்குறது கிடையாது. வீட்டுல ரோட்ல படுத்து தூங்குறது. அவர்கள் அப்படி எல்லாருமே அப்படித்தான் போகணும், பாத யாத்திரையாக தான் போகணும். ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது, ஜாதி மத வித்தியாசம் கிடையாது. எல்லோருமே பாண்டுரங்கனுக்கு முன்னாடி பக்தர்கள். நாங்க ஒரு தடவை போயிருந்த போது ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பெரிய மகான் ஒருத்தருடைய உபன்யாசம் இருக்கு. நாங்க பண்டரிபுரம் போயிருந்த போது வாரகரி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், அவருடைய உபன்யாசம் இருக்கு, நம்ம சாயந்தரம் போய் கேட்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தோம். நாங்க காத்தால போனோம். அவர் அபங்கு பாடினார். ஒரு அபங்கு தான். ஒரு அபங்கு கிட்டத்தட்ட அவர் அனுபவிச்சு 2-2.5 மணி நேரம் பாடினார். அப்புறம் அதை பத்தி அவர் உபன்யாசமும் பண்ணார். ஆனா அவருடைய மறுநாளைக்கு அவர் என்னன்னா, அவருடைய தொழில் ரோட்ல கடலை வண்டி வச்சு கடலை வித்துட்டு, அது அவருடைய பிரவருத்திக்காக, தொழிலுக்காக, ஜீவனத்துக்காக வச்சிருக்காரு. ஆனா அவர் அப்பேற்பட்ட ஒரு மகான். அந்த ஊர்ல நாங்க போனதோ எங்களுக்கு சொன்னாங்க, இவர் அப்பேற்பட்ட ஒரு மகான், இந்த இவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாருன்னு சொல்லி ஒரு பெரியவர் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ அதுதான் அந்த வாரகரியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அங்க பெரியவன் சின்னவன் அப்படி கிடையாது. சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த வாரகரிங்கிற அந்த சம்பிரதாயத்தில் உட்பட்டு அந்த பாண்டுரங்கனுக்காக யாத்திரை போனா அத்தனை பேரும் விழுந்து வணங்குறாரு. அப்போ இந்த ஆஷாட ஏகாதசியை மையமாக கொண்டு அவரோட வீட்டுல இருந்து மகாராஷ்டிரா தேசத்துல அந்த ஒரு சின்ன அந்த ஒரு குழுவாக கிளம்பி அந்த ரோட்லயே தங்கி இருந்து ஒரு ரொட்டியை சுட்டு சாப்பிட்டு அப்படிதான் போகணும்.
ரோட்லயே படுத்து தூங்கி பெரிய நம்ம ரூமோ சத்திரமோ காரியங்களோ ஒண்ணும் கிடையாது. இல்ல இதை விட என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி, எல்லாரும் வந்து அந்த பீமா நதி, சந்திரபாகா நதின்னு அங்க இருக்கு பண்டரிபுரத்துல, அங்க வந்து தங்கி இருந்து அந்த கரையில இருந்து தங்கி இருந்துட்டு எல்லாராலையும் கோவிலுக்குள்ள போக முடியுமானா முடியாது. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற கூட்டத்துல லட்சோபலட்சம் ஜனத்துல உள்ள போக முடியாது. ஆனா அவர்கள் அங்க வந்து தங்கி இருந்து கோவிலை பார்த்து வாசந்து விழுந்து வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. அவர்களோட நம்பிக்கை என்னன்னா, இத்தனை ஜனங்களும் இத்தனை பக்தர்களும் இங்க வந்திருக்கும் போது கண்டிப்பா பாண்டவங்கனால உள்ள உட்காந்துருக்க முடியாது, அவர் கிளம்பி வெளியில வந்துருவார். அப்படி ரொம்ப ஒரு நெகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு. இப்ப இந்த கோவிட் சமயத்துல கூட ரொம்ப ஒரு வீடியோ ஒண்ணு வந்தது வாட்ஸ்அப்ல. நிஜமாவே ஒரு பாமர பக்தர், அவருக்கு வந்து இந்த லாக்டவுனா கூட என்னன்னு தெரியல. அவர் கிட்டத்தட்ட ஒரு 350-450 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு அவருடைய வீடு. அவர் வந்து கிளம்பி லாக்டவுன் போட்டிருக்கு, இந்தியா பூரா லாக்டவுனா இருக்கு, நமக்கு தெரியும் எப்படி கஷ்டப்பட்டோம்னு. அவர் கிளம்பி வந்துட்டார், எங்கேயோ கிளம்பி அவர் பாட்டுக்கு எப்படியோ வருஷம் நான் வாரகிரி நடந்து போறேன், யாத்திரை போறேன் பாண்டரங்கனை பார்க்க ஆஷாட ஏகாதசிக்கு, என்னால போகாம இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு வீட்டுல இருந்து பாண்டரங்கன்னு பஜனை பாடி நடந்து அவர் கிளம்பி கிட்டத்தட்ட பண்டரிபுரத்தோட எல்லை வரைக்கும் வந்துட்டார். அது அந்த வீடியோ வந்து அந்த போலீஸ்காரருக்கு ஷாக் ஆயிடுது. நீங்க எப்படி வந்தீங்க? உலகம் பூரா லாக்டவுன் போட்டிருக்கான், யாருமே வெளியே வர முடியாது, நீ இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்தேங்கிறீங்க, கோவில் திறக்கலைங்க, கோவில் விட முடியாது, கோவிலுக்குள்ள யாருக்கும் அனுமதி இல்லைங்கிற. அவருக்கு வந்து அப்படி ஒரு விஷயமே அவருக்கு தெரியல. எப்படிங்க பாண்டறங்க ஆஷாட ஏகாதசி எப்படிங்க பாண்டறங்கன்னு பார்க்காம இருக்கிறத அவர் கேட்கிறாரு. அது ஒரு வீடியோ வந்தது. அவர் இத்தனையும் கிட்டத்தட்ட ஒரு கார்த்தால இருந்து ஒரு 3-4 மணி நேரம் அவர் ஆர்கியூ பண்றாரு. அந்த அவர் இந்த காவல்துறைக்காரருக்கு போலீஸ்காரருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. இவர் இப்படி ஒருத்தர் பக்தரா இருக்கார், இவர் எப்படி நம்ம தடுக்கிறதுங்கிற ஒரு ஆனா விதி ரூல், இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி ஆகணும். அவர் விட முடியாது, லாக்டவுன் போட்டிருக்கு, சிட்டிக்குள்ள அவர் போக முடியாது, கோவிலுக்குள்ள அனுமதி இல்லை. என்ன சொன்னாலும் அவருக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல ஆஷாட ஏகாதசி பாண்டறங்க எப்படி பார்க்காம இருக்குது, தூக்கத்துல இருந்து எப்படி எழுந்திருக்காம இருக்குதுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயமா அது இருக்கு. அவர் இப்படியே கேட்கிறார், அது எப்படிங்க பார்க்காம இருக்க முடியும், எப்படி நீங்க போகக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? நான் கோயிலுக்குள்ள கூட போகட்ட பரவாயில்ல, நான் பண்டரிபுரம் ஊருக்குள்ள நான் போயிட்டு வரேன், இப்படி கேட்கிறார் அவர். அவருக்கு வந்து அப்படி அவ்வளவு தூரம் சொல்லி இடத்துல ஒண்ணுமே அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இல்லைங்க, அனுமதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைங்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாம அவர் இப்படி கையை வச்சுட்டு நின்றுருக்காரு அந்த போலீஸ்காரர், இடுப்புல கையை வச்சுட்டு. இவர் என்ன சொல்றாராம், ஏன்னா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நான் கேட்டேன், எனக்கு அனுமதி கொடுக்கல, ஆனா நீ இப்ப நிக்கிற பாத்தியா, ஒன் ரூபத்துல நான் பாண்டறங்கன்னு பாக்குறேன்னு சொல்லி அவரை போலீஸ்காரர் விழுந்து அவர் வணங்கிட்டு அவர் எழுந்து போனார்னு ஒரு வீடியோ வந்தது. நிஜமாவே பார்க்கும்போது நம்மளுக்கே மெய்சில் எடுத்து போச்சு ஒரு நிமிஷம். கண்டிப்பா அதுதான் அந்த வாரகரியுடைய ஒரு சாராம்சம், அதுதான் அந்த இடத்துடைய விசேஷமாக இருக்கு. ஏன்னா அந்த பாண்டவங்களுடைய சரித்திரமும் அதுதான். நீங்க முதல்ல நம்ம தான் ஆரம்பம். ஏன்னா கலியுக மக்களுக்காக வந்து நின்ற ஒரு தெய்வமாக சொல்றோம். இந்த சரித்திரமே வந்து புண்டலீகன் அப்படிங்கிற பக்தன், கிருஷ்ணன் துவாபர யுகத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது நடந்த ஒரு சம்பவமா இது. அது அவனுடைய தாய் தகப்பனாரை அப்படி பார்த்து போனான் இந்த புண்டரீகன்கிற பக்தன். அவர்களுக்கு கோவிலுக்கு போக மாட்டான், சாமி கும்பிட மாட்டான், ஆனா அப்பா அம்மாவுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை அப்படி விசேஷமாக பண்ணுவான். இப்ப இவனுடைய புகழ் எல்லா இடத்துலயும் பரவி கிருஷ்ணனுடைய அரண்மனைக்கு போய் சேர்றது. இப்படி ஒருத்தன் இருக்கானா, அப்பா அம்மாவை பார்த்துக் கொள்வதே சிறந்த வழிபாடாக ஒருத்தன் பண்றான். அப்படி ஒருத்தன் இருக்கானா, அவனை பார்க்கணுமேனு இவருக்கு ஆசை வருது. அவர் கிருஷ்ணன் அதை கேள்விப்பட்டு பாக்குறதுக்காக அவர் வராராமாங்க. வரும்போது இவன் வந்து சாயந்தரம் வேலை அப்பா அம்மா வந்து சாப்பாடெல்லாம் முடிச்சு உறங்க போகக்கூடிய நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு வந்து மடியில ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, இன்னொருத்தருக்கு கைகால் அமுக்கி விட்டு இருக்கான். அப்ப இப்படி எல்லாம் சுசுரூஷம் பண்ணக்கூடிய நேரத்துல கிருஷ்ணர் வந்திருக்கார் வாசல்ல. அங்க வந்து குரல் கொடுக்குறாரு, அப்பா நான் பகவான் கிருஷ்ணன் வந்திருக்கேன் உன்னை பாக்குறதுக்கு. இருக்கலாம், ஆனா எங்க அப்பா அம்மாவை தூங்கக்கூடிய நேரம் இப்ப தொந்தரவு பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறான். அதுக்கப்புறம் அவருக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு, இப்படி ஒருத்தன் பகவானா வந்திருக்கேன், பகவானை கூட விட்டுருவேன், ராஜா நான் வந்திருக்கேன் இப்படி சொல்லானே சொன்னோடனே அவர் என்ன பண்ணாராம், ஒரு செங்கல் இருந்திருக்கு, இப்போ செங்கல் இங்கேருந்தே தூக்கி எரிஞ்சாராம். நீங்க வெறும் தரையில உட்காரக்கூடாது, நீங்க அதே மேல ரெஸ்ட் எடுங்க, உட்காந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் பித்ருக்களுக்குள்ள அப்பா அம்மாக்குள்ள கைங்கரியத்தை பண்ணி முடிச்சுட்டு போன உடனே கிருஷ்ணன் சந்தோஷப்பட்டு இப்படி இடுப்புல ஆச்சரியத்தோட கையை வச்சு செங்கல் மேல ஏறி நின்னான். இன்னைக்கும் செங்கல் மேல அப்படி நிக்கிறானோ. இப்படி உனக்கு என்ன வரம் பண்ணணும், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எங்க அப்பா அம்மாவுக்கு இன்னும் கைங்கரியம் பண்ற பாக்கியத்தை மட்டும் கொடு அப்படின்னு கேட்டதுனால, அதனால பகவான் சந்தோஷப்பட்டு நீ வரக்கூடிய காலத்தில் உன்னுடைய பெயரோட இந்த ஸ்தலம் விளங்கும், அதனால நான் வந்து கலியுக மக்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக நீ இங்கேயே நிரந்தரமாக தங்குகிறேன்னு சொல்லி கிருஷ்ணனும் ருக்மிணியுமாக ரெண்டு பேருமே, விட்டுனா மராத்தி பாஷையில செங்கல், விட்டுக்கு உப்பா மேல எடுக்கிறதுனால உனக்கு விட்டோபா விட்டலன் அப்படிங்கிற பெயர் பாண்டுரங்கனுக்கு வந்தது. அதனால போலா புண்டலீக வரதேன்னு தான் சொல்லுவோம் இன்னைக்கும். பாண்டுரங்கனை சொல்லும் போது புண்டலீகனுக்காக வந்தவர். அதனால இன்னைக்கும் அங்க என்ன விசேஷம்னா, யாரு வேணாலும் போய் புண்டரீகனை பாண்டவனுடைய காலை கட்டிக்கலாம்.
ஆலயத்துக்குள்ள போய் நம்ம பகுதிகள் எல்லாம் கருவறைக்குள்ள போய் இறைவனை தொட்டு வணங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். வடக்கையும் ஒரு சில கோயில்களில் முடிஞ்சாலும் எல்லா கோயிலையும் முடியாது. ஆனா பாண்டரங்கனை பொறுத்த வரைக்கும் போய் நேரம் நம்ம தலையை அவனுடைய திருவடிகளில் வச்சு நம்ம கட்டி வணங்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. ஆனா ரொம்ப விசேஷமான ஒரு கஷேத்திரமாக, அதுலயும் பஜனைக்கு பிரியமான ஒரு கடவுளாக பாண்டரங்கன் இருக்கா. நாம சங்கீர்த்தனம் இந்த வாரக்கரி சம்பிரதாயத்துல அபங்கம் அப்படிம்போம். அதுல அவ பாடக்கூடிய பாடல்கள் இதை வழிவகுத்து கொடுத்தவர் அப்படிங்கிறவர் ஞானேஸ்வர் மகாராஜ். அவர் தான் இந்த முறைகள்ல இதை பண்ணி இந்த கார்த்திகை மாசம் ஆஷாட ஏகாதசியில தொடங்கி கார்த்திகை மாசம் ஏகாதசிக்கு வந்து வழிபடணுங்கிற இந்த முறைமைப்படுத்தி இந்த வாரக்கரி சம்பிரதாயத்தை நெறிப்படுத்தி கொடுத்தவர். நிவர்த்தி, ஞானதேவ், சோபான், முக்தாபாய் 4 சகோதர சகோதரிகள். முக்தாபாய்ங்கிற ஒரு சகோதரி, 3 பேரும் சகோதரர்கள். அதுல ஞானேஸ்வர் மகாராஜ் தான் இந்த வழிமுறையை பண்ணி கொடுத்தார். அதுக்கு முன்னாடி இருந்தது, அதை நெறிப்படுத்தி கொடுத்தவர்னு சொல்ற வழக்கம் உண்டு. அதுல பல மகான்கள் இதுல தோன்றி அவர்கள் இந்த பாண்டரங்கனை பத்தி பல பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். பங்கம்னா வளைந்திருப்பது அப்படின்னு அர்த்தம். அபங்கம்னா வளைவு இல்லாதது. கிருஷ்ணனுக்கு பொதுவாக திருபங்கின்னு பேரு. ஏன்னா அவனுடைய கிருஷ்ணன் நிற்கிற கோலத்தை நீங்க பார்த்தோம்னா தெரியும். தலை இப்படி சாஞ்சிருக்கும், இடுப்பு இப்படி ஒசிந்த இடுப்பாக இருக்கும், கால் இப்படி வளைஞ்சிருக்கும். புல்லாங்கோல் ஊதுற கோலத்துல இருப்பார். திரிபங்கம் 3 இடத்தில் வளைந்திருக்கக்கூடிய கோலம். ஆனா பாண்டரங்கனை பார்த்தோம்னா எங்கேயுமே வளைந்திருக்காது, ஸ்ட்ரைட்டா அப்படியே நிற்பார். அதனால அபங்கம், பங்கமே இல்லாதவன், ஸ்ட்ரைட்டா. அதனால அவரை பத்தின பாடல்களும் அதே போல இந்த 4 அடிகள் கொண்ட பாடல்களாக அபங்கமாக இருக்கு. இந்த ஆஷாட ஏகாதசி வாரக்கரி வரக்கூடிய பக்தர்களும் இதை பாடி வரக்கூடிய ஒரு மரபு அப்படிங்கிறது அங்க இருக்கு. அதனால அப்படி ஒரு பெரிய ஒரு பக்தர்களுடைய சம்மேளனமாக அது இருக்கும். அந்த மண்ணுல பக்தர்களோட திருவடிப்பட்ட மண்ணுங்கிறதுனால அது மேல உருளுவாரு, லோட்டாங்கனேன்னு பேரு. அந்த மண்ணுல உருளுறது அப்படிங்கிறது, ஏன்னா அத்தனை கோடான கோடி பக்தர்கள் பாண்டரங்கனை பார்க்க வந்திருக்கார்கள். பக்தர்களுக்காக பாண்டரங்கனும் வெளியில வந்திருக்கான். அந்த மண் நம்ம மேல படணுங்கிறதுக்கு வேண்டி அந்த மண்ணை எடுத்து உருள்றது அப்படிங்கிற அந்த சந்திரபாக நதிக்கரையில பக்தர்கள் தங்கி இருக்கிறது, பஜனை பாடுறது, வேற ஒண்ணுமே கிடையாது. வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் கோவிலுக்கு போகணும், எனக்கு மாலை போடணும், அர்ச்சனை பண்ணணும், எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க கூடணும், பாண்டரங்கனை ஸ்மரணம் பண்ணணும். இது ஆஷாட ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசியுமே சிறப்பு தான். அதுலயும் இந்த ஆஷாட ஏகாதசியினுடைய சிறப்புகளை எல்லாம் அந்த அண்ணா சொல்றது கேட்கிறப்பே ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது. அதுலயே அந்த கோவிட் சமயத்துல அந்த பக்தர்களுடைய அந்த பக்தி எல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது, நம்மளால முடியாது. ஏதோ புராணங்களை கேட்டிருக்கோம், சோகாமலா இப்படி இருந்தார், துக்காராம் இப்படி இருந்தார்னு. இன்னைக்கும் அப்படிப்பட்ட பக்தர்கள் எங்கேயும் போகல, நம்ம கண்ணை திறந்து பார்க்கல, அவ்வளவுதான். அந்த பக்தர்கள் இன்னைக்கு இருக்கதான் இருக்காங்க, நம்ம கண்ணை திறந்து பார்க்க நம்ம தயாரா இல்ல. ஆமா, அதே மாதிரி அந்த அபங்குக்கு வந்து உபன்யாசம் பண்ணினவர் வந்து கடலை கரை வச்சு அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பக்தி வந்து ஒரு இடங்கள்ல வந்து ரொம்ப சிறப்பாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடிய இடமா தான் அந்த பன்றைபுரத்தை நம்ம பாக்குறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாமும் இந்த ஆஷாட ஏகாதசியில பெருமாளை வந்து மனப்பூர்வமாக வழிபடுவோம். ஏகாதசிக்கு எப்படி வழிபாடு நீங்க செய்வீங்களோ அதே போல நீங்க செய்யுங்க. நமக்கு தொலைந்து போன பொருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணா ஒரு பலனும் இதுக்காக நமக்கு சொன்னாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை சுவாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணி இந்த ஏகாதசியில மறக்காம பெருமாள் வழிபாடு பண்ணுவோம். முக்கியமா நம்ம ஞானத்தையும் பக்தியும் தான் தொலைச்சிட்டோம், அதான் திரும்ப நமக்கு கிடைக்கும். ஆனால் இது 2 கிடைச்சிட்டாலே பாக்கியெல்லாம் கிடைச்சிடும் நமக்கு. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். சுவாமி சார். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.